வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து லாஸ்ட் லோ, இங்கே கிரீன் சப்போர்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து லாஸ்ட் ஃபாலில் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு பாஷ்க்கு. இப்போ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 200 மூவிங் ஆவரேஜ் வீக்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டாக எடுத்து அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு 8.5% வந்து மூவ் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2022ல பாஷ்க்கு வந்து 200 EMA சப்போர்ட் பிளஸ் வந்து இங்கே கிராஸ் ஓவர் கோல்டன் கிராஸும் நடந்திருக்கு. அப்படி இருந்தப்போ அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்ஸ் ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சிக்னிஃபிகண்டாக இந்த லெவலில் பிரேக் இந்த டெஸ்ட் கிராஸ் ஓவர் அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 19,000ல இருந்து ஆல்மோஸ்ட் 39,000 வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இஃப் ஐ மார்க் திஸ் லெவல் இங்கே வந்து ஒரு ஸ்லைட்டாக ட்ரெண்ட் லைன் மாதிரி நான் போட்டேன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே இது வந்து பிரேக் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணாலுமே ஸோ ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ப்ரீவியஸாக ரேலி கொடுத்துருக்கு. கம்மிங் டு நவ் லாஸ்ட் வீக்கே இது செக் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் வீக் வந்து நான் பார்க்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% அப் மூவ் கொடுத்துட்ருக்கு. இங்கே டெய்லி பார்த்தோன்னா லெட்ஸ் சி RSI வந்து ஓவர் சோல்டு ஜோன்ல இருந்து பவுன்ஸ் அடிச்சிருக்கு. அண்ட் இந்த திங் இஸ் இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆஸ் ஆஃப் நோ சப்போர்ட் தெரியல. ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் வீக்லியில் கிளாரிட்டி கிளியராக இருக்குது. தென் கம்மிங் டு 4 hour டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆன் தேர்ஸ்டே ஆல்சோ நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக்கே. அப்போவே வந்து இதை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவர்லி டைம் ஃப்ரேம்லேயும் சரி 4 hourலேயும் சரி இது வந்து ப்ரீவியஸ் ஹை காபோ. ஸோ லீடர்ஸ்ன்னு சொன்னோம்னா மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும். ஸோ இதை வாட்ச் பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருக்கீங்க, ஸ்கேனர் இருக்குன்னா அப்போ இந்த பிரேக் அவுட் வந்தது. நிஃப்டியில் வந்து 2-3 days பேக் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்ல வந்து லாஸ்ட் வீக்கே நடந்திருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ண உடனே ஒரு புல் பேக் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 30,000 to 37,000 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கீப் வாட்சிங். அப்போ தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் புல் பேக் வர்றப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் என்ட்ரி தர முடியும். இப்போ வந்து நாட் ஃபேவரபிள் ஃபார் என்ட்ரிஸ். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் மூவ் பண்ணி ஆயிடுச்சு அண்ட் ட்ரெண்ட் வந்து அப் மூவ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து என்ட்ரி நெக்ஸ்ட் மூவ் பண்றப்போ தான் நமக்கு பெட்டரா இருக்கும். இந்த புல் பேக் எந்த பாயிண்ட்ல வருதுன்றது தான் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப் மூவ், now புல் பேக் ஹேஸ் டு கம். அப்போ தான் வந்து ட்ரேட் என்ட்ரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் வாஷ். தேங்க்யூ.